நெருப்புல எரிக்கிறதாகவும் சட்டியில் போட்டு வேகிறதாகவும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? அடுத்தது வந்து சொர்க்கத்தில் வந்து தேனாரும் பாலாரும் ஓடுதான். ஊர்லிங்க பெண்கள் வந்து பணிவிட செய்யறதா சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கம் தேவை எனக்கு. அதரா தேவையா இல்லையா? அதரா செய்கிறாங்க. எப்படி எப்படி அல்லா அல்லா அது செய்யறாம அதரா அதரா இப்படி எப்படி அல்லா அல்லாங்க அப்படி சொல்லுவாங்க பாரு. அல்லா 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 இது வந்து இஸ்லாம் ஏற்றுக்கிறச்சா இல்லை? செய்யலாமா செய்யக்கூடாது? இந்த மூணுக்கு விளக்கம். நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் பார்த்தது கிடையாது. படைத்த இறைவன் ஒன்றை சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். நம்மளை படைச்சிருக்கிறது தான் உள்ளதிலே பெரிய அதிசயமானது. ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மளை நினைஞ்சிருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைத்தவனுக்கு ரெண்டாவது தடவை படைக்கிறது ரொம்ப லேஸ். ஃபஸ்ட்டு படைக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு எதுவும் கஷ்டம் கிடையாது. பொதுவாக மனித பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இதை முதல்ல படைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரெண்டாவது தடவை மோல்டு பண்ணி ஊற்றி எடுத்துருவான். முதல்ல இந்த மைக்குண்டா என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இதுக்காக மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கிறது எப்பவுமே என்னது ரொம்ப லேஸ். இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் எல்லாருமே ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யாருமே இருக்கலை. இந்த சபையில் இருக்கிற யாருமே 100 வருஷத்துக்கு முந்தைய இருக்கலை. எந்த பொருளாகவும் இருக்கலை, எங்கேயும் இருக்கலை. என்னவா இருந்தோன்னு யாருக்கும் சொல்லவே இயலாது. அப்படி இருந்த நம்மளை வந்து அல்லாஹ் இணைஞ்சிட்டான். இந்த மாதிரி படைத்து கண்ணு அது என்னென்னவோ வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எங்கே இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியலை. அப்போ இந்த மாதிரி படைக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமானதே தவிர அதை பார்த்துட்டு உங்களை அழிச்சிட்டு ரெண்டாவது தடவை படைக்கிறேன்னு இல்லை, ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்படி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அது பதில் சொல்கிறான். அதனால் நம்ம என்ன நம்பணும்னு கேட்டால், இறைவன் வந்து நம்மளை படைத்திருக்கிறான். அப்போ படைத்த இறைவன் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களை நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிசு தருவேன், கெட்டது செஞ்சால் தண்டனை தருவேன். எப்போ தருவேன்னு கேட்டால், திரும்ப உங்களை அழித்த பிறகு உண்டாக்கி என்ன செய்வேன், அதுக்குண்டு ஒரு உலகம் வச்சுருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதை நம்புறது தான் இஸ்லாமிய பேசிக். இந்த 6 விஷயத்தை நம்பணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் 5வது மேட்ரு என்ன தான், இதுதான். இதில் வந்து கெட்டவனுக்கு தண்டனை, நல்லவனுக்கு பரிசுங்கிறது தான் சொர்க்க நரகம் என்பது. இதில் வந்து கூட குறையவெல்லாம் நினைஞ்சிருக்காங்க. சில பேர் தேள் பாம்புலாம் கடிக்குங்கிற மாதிரிலாம் சில இதை கூட குறைய சேர்த்துருக்குறாங்க. அப்படி இல்லாவிட்டால் கூட நரகத்தில் போடப்படுவது பற்றியும் நரகத்தில் எரிக்கப்படுவது பற்றியும், தோள்கள்லாம் கருகும் பொழுது வேற தோலை மாற்றி தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்போம்ங்கிற மாதிரியான வசனம் எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. நல்லது செய்தவங்களுக்கு இன்பங்கள் இருக்குது, அது அழியவே செய்யாது, காலகாலத்துக்கு அவங்க அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்றும் இருக்கிறது. அப்போ இது அல்லாஹ் வந்து படைத்த இறைவன் வந்து அவன் சோதனைக்காக வேண்டி யார் பரீட்சையில் தேர்னாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பதும் தேராதவங்களுக்கு தண்டனை கொடுப்பதும் என்பது மனுஷன் அப்படி செய்தானே செய்கிறான். மனுஷன் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறான். ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணால் என்ன செய்கிறான், அவனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறான். அரசாங்கத்தில் நீங்கள் திருடிட்டா என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறான். இப்போ படைத்த இறைவன் நம்ம இவங்க படைக்கவில்லைங்க. அரசாங்கம் நம்ம படைச்சா, அரசாங்கம் நம்மளை படைக்கலை. அப்படி இருந்து நம்ம செய்கிற தப்புக்கு என்ன செய்கிறான், ஒரு அரசாங்கம் கண்டிக்கிறான், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் கண்டிக்கிறாரு, ஒரு தகப்பன் பிள்ளைய வந்து கண்டிக்கிறான். அதே மாதிரி நல்லது செஞ்சால் பரிசு கொடுக்குறான். இது மாதிரி இருக்கும்போது படைத்த இறைவன் கொடுப்பதாக இருந்தால் தண்டனை அந்த மாதிரி இருக்கணும், பரிசு அந்த மாதிரி இருக்கணும் என்கிற வகையில் சிந்திச்சு பார்த்தவர்களும் தப்பு கிடையாது. அது குர்ஆன் ஹதீஸில் உள்ளது தான். அதை நம்பத்தான் வேணும். அதை நம்பினா தான் நம்ம இஸ்லாமிய வட்டத்தில் இருக்க முடியும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நம்பணும். அடுத்ததாக அது 2க்கு அது பதில் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹல்கா என்று ஒரு வகையான திக்ர் வந்து செய்கிறாங்க. உங்கள் ஊரில் குறிப்பாக எஸ்பி பட்டணத்தில் இந்த மாதிரியான இது இருக்கிறது. சில ஊர்களில் இந்த மாதிரியான ஒரு திக்ர் முறை இருக்கிறது. ஹல்கானா என்னன்னு கேட்டால், ஹல்காங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து வட்டம்னு அர்த்தம், வளையம். ஹல்கானா என்ன அர்த்தம், வட்டமாக ரவுண்டுன்னு அர்த்தம். ரவுண்டு கட்டி உட்கார்றது. சோத்துக்கு உட்காருவோம்ல, அது கூட ஹல்கா தான். சோத்தில் சகன் உட்கார்றோம்ல, அது ரவுண்டாக தானே உட்காடுறோம், அதை கூட ஹல்கான்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஹல்காவுக்கு அர்த்தமே ரவுண்டு தான். ஹல்காவுக்கு என்ன அர்த்தம், ரவுண்டுன்னு அர்த்தம். ரவுண்டாக உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இறைவனை நினைவு கூறுவது திக்ரு செய்கிறோங்கிற பேரில் சில முறைகளை வந்து கையாளுறாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த சாதிலியா தரிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கையை கோத்துக்குருவாங்க, ரவுண்டாக நின்றுக்குருவாங்க. நின்று என்ன செய்வாங்கன்னா, கையை அப்படி மேலே இவங்க கீழே ஒசத்தி கோரஸா, இவர் கையை நான் பிடிச்சிக்கிறேன், என் கையை நீங்கள் பிடிச்சிக்கிறேன், இப்படி எல்லார் கையும் பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய வலது கையினால் ஒருத்தருடைய இடது கையையும் இடது கையினால் ஒருத்தருடைய வலது கையும் பிடிச்சிருப்பார் மாற்றி மாற்றி. இப்படி ரவுண்டாக இருந்து கொண்டு என்ன செய்வாங்க, ஹா
அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு திக்கிறது, ஒரு திக்ரு செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு சில பாட்டுகளையும் படிச்சுக்கிடுவாங்க. அகும்பாங்க, என்ன செய்வாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல அல்லாண்டு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அகும்பாங்க. இப்படி பல டைப்பில் என்ன செய்வாங்க, திக்ருகள்லாம் செய்யறதுக்கு பேர் திக்ரு. மைக்கையும் போட்டுக்கிட்டு இது ஒரு பெரிய இறைவனுக்கு வணக்கம் செய்வதாக என்ன செய்கிறாங்க, நினைத்து கொண்டு செய்கிறாங்க. இப்போ இறைவனை நினைவு கூறுவது வந்து மார்க்கத்தில் உள்ளது, கண்டிப்பாக நினைவு கூறணும். அல்லாவை நினைவு கூறதான் என்ன அர்த்தம், அல்லாவுடைய பெயர்களை சொல்லித்தான் அல்லாவை நினைவு கூறணும். குலிது உள்ளாக அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள், ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள். ஐயம்மா ததுவு ஃபலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இன்னும் ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய அழகான திருநாமங்கள் அல்லாவுக்கு இருக்கிறது, அதை சொல்லி கூப்பிடுங்க. அல்லாண்டு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, ஜப்பார்னு கூப்பிடுங்க, வஹாப்னு கூப்பிடுங்க, ரஸாக்குன்னு கூப்பிடுங்க, கஹார்னு கூப்பிடுங்க, கஃபூர்னு கூப்பிடுங்க, ரஹீம்னு கூப்பிடுங்க. அவர் நிறைய பேர்கள் அல்லாவுக்கு என்ன செய்யுது, அழகான அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகான திருநாமங்கள் இருக்கிறது, அதை சொல்லி கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹுவை நம்ம திக்ர் செய்கிறதா இருந்தால் அல்லாவுக்குன்னு உள்ள பேர் இருக்குல்ல, அதை சொல்லி தான் திக்ர் செய்யணும். இந்த அகுங்கிறான அது ஒரு பேரா, அல்லாவுடைய அந்த பெயர் பட்டியலில் என்னடா இது ஒரு பேர், அல்லாவுடைய பேரில் இப்படி ஒன்று இருக்குதா? இப்படி ஒரு பேர் அல்லாவுக்கு கிடையாது. அல்லான்னு சொன்னால் அது அல்லாங்கிற அவனுடைய பேருன்னு சொல்லிக்கலாம். என்னடா அகுங்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு விளக்கம், அல்லாஹு இருக்குல்ல, முதல்ல ஆனா இருக்குதுல்ல, அல்லாஹு கடைசியில் இகு இருக்குதுல்ல, ஷார்ட்டா சொல்கிறோம் அகு. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்துக்கிட்டாங்களாம். அல்லாஹுன்னு எழுதுனீங்கன்னா முதல்ல ஆனா இருக்கும், கடைசியில் இகுன்னு இருக்கும், அல்லாஹுன்னு எழுதி பாருங்க. அப்போ இல்லைன்னாலும் அவன் விட்டுறது. அப்போ வந்து ஒரு அல்லாஹ் சொல்கிற இடத்துல 4 அகு சொல்லிடுவோம்ல, எப்படி கதை? அல்லாஹுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் அகுண்டா என்ன வயிறேன் 4 தடவை சொல்லிடுவோம்ல, ஷார்ட்டாக சொல்கிறோம்ல, அல்லாவை தான் நாங்கள் இப்படி சொல்கிறோங்கிறான். அப்போ வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஒதரில்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி, என்னுடைய பெயரில் விளையாடுறாங்களே அவங்கள ஏன்ட்ட விடுங்கிறான்ல. அவன் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன்ல சொல்கிறான், எனக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன், என் பேரில் இவங்க விளையாட்டு பண்ணுறாங்களா, அவனை ஏன்ட்ட விடு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இது அல்லாவுடைய பேரில் விளையாடுறதா இல்லையா? உங்கள் வாப்பா பேர் அப்துல் காதர்னா அருண்டா ஒத்துக்கிருவியா? அப்துல் காதர்ல ஆனாவை எடுத்துக்கிட்டு கடைசியில் இரண்டாவை எடுத்துக்கிட்டு அருண்டா ஒத்துக்கிருவியா? அப்துல் ரஹ்மான்டா அண்ணன்டா ஒத்துக்கிருவியா? இப்ராஹிம்டா இம்முங்களாமா? இஸ்மாயில்டா இல்லைன்னு கூப்பிடலாமா? அப்போ இது என்னங்கிறேன். அப்போ அல்லாவுடைய அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்குன்னா அது அப்படியே சொன்னா தான் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். இவங்க அல்லாவுடைய பெயரை என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் சுருக்கி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோன்னு சொல்லி அல்லாவுடைய பெயரை சுருக்கிறார்கள். அவர்கள் பெயரை அவங்களுக்கு அப்பா வச்ச பேர் பத்தலைன்னு சொல்லிட்டு முன்னாடி அவ்வளோ மௌலானா மௌலவி ஹாஜ் ஹாஃபில் காரி இவ்வளோ போட்டு உங்களுக்கு பேர், அல்லாவுக்கு மட்டும் அகுவான், பேரை கூட சொல்ல மாட்டாங்களாம். அல்லாவுக்கு சிவத்து ஜல்ல ஜலாலுகு அஸவ ஜல்லன்னு சேர்த்து சொன்னால் அது கண்ணியமாக இருக்கும். இவர் இந்த திக்ரு செய்கிற சபையை நடத்துகிறவருக்கு பேரை கேட்டிங்கன்னா அவர் பாப்பா வச்ச பேருக்கு மேலே என்ன செய்வார், என்னென்னமோ பட்டங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை சொல்ல ஆசைப்படுறாரு. உனக்கு மௌலுசு அசரத்துன்னு இல்லாமல் பேரை சொல்லி கூட கோவம் வருது, பாப்பா வச்ச பேரை சொல்லி. நீ அல்லாவுடைய பேரில் போட்டு விளையாட்டு இதுக்கு பேர் திக்குறா, அல்லாஹ் கோவம் வருமா இல்லையா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து சரி அல்லாவுடைய பேரை சொல்லுங்க, அதை திக்ரு செய்கிற முறை என்ன? அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பதற்கு ஒரு முறை இருக்கணுமா இல்லையா? அந்த முறை நீங்களும் நானும் உண்டாக்க வேணாம். அல்லாஹ்வும் ரசூலை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எடுத்து பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? உதுக்குர் ரப்பக்க, உன் இறைவனை திக்ரு செய்வாயாக, நினைவு கூறுவாயாக. எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால் ஃபீ நஃப்ஸிக, மனசுக்குள்ளே. எங்கே திக்ரு செய்யணுமா? மனசுக்குள்ளே உன் இறைவனை திக்ரு செய்வாயாக. ஓ தலர்ருஅன் வ குஃபியா, பணிவாகவும் ரகசியமாகவும் என்ன செய்வாயாக, திக்ரு செய்வாயாக. கொஞ்சம் சத்தம் போட நினைச்சால் ஓ தூணல் ஜஹ்ரி மினல் கௌலி, உரத்த சத்தம் இல்லாமல் செய்வாய. மனசு இப்படி சொல்லு, அல்லாஹ் அல்லான்னு சொல்லு. அதாவது அல்லாஹ்வை பற்றி திக்ரு செய்கிறதா இருந்தால் 2 விதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்று, ஒருத்தருக்கும் தெரிய வேணாம், சும்மா சொல்லு, உனக்கு மட்டும் கேட்கணும். சுபானல்லா சொல்லிக்கிட்டு உனக்கு மட்டும் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. அதில் கொஞ்சம் சத்தம் வரணும்னு நினைச்சின்னு சொன்னால் ஜஹர் வரக்கூடாது, அடுத்தவனுக்கு கேட்காத அளவுக்கு. தூணல் ஜஹ்ரி மினல் கௌலி, அடுத்தவருக்கு கேட்காத சத்தத்தில் என்ன செஞ்சுக்க, சுபானல்லா 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 சுபா அல்ஹம்துலில்லாஹ், இப்படி நமக்குள்ள சொல்கிற மாதிரி விளங்கிக்கிறது. இந்த மாதிரி செய்யின்னு அல்லாஹ் குர்ஆன்ல திக்ரு செய்ய சொல்கிற அல்லாஹ் இப்படித்தான் செய்யணுங்கிறான்.
இவன் உலகத்துக்கே மைக்கு போட்டுக்கிட்டு அவ்வளோ சத்தத்தில் ஒரு செய்கிறான்னு திக்கிற போது அல்லாவுடைய பேரில் விளையாடுனா அது ஒரு பாவம். ரெண்டாவது அந்த திக்ர் செய்வதற்கு 2 சிபத்து இருக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான், 2 தன்மை இருக்கணுங்கிறான். அந்த தன்மைக்கு மாத்தமாக அல்லாஹ் திக்ர் நினைவு கூர்ந்தால் அது இறைவனை நினைவு கூர்ந்தது ஆகுமா? நான் எப்படி உன்னை செய்ய சொன்னால கேட்க மாட்டான் பிடிச்சி மறுமையில். நான் எப்படி உன்னை திக்ர் செய்ய சொல்லியிருக்கிறேன், நீ எப்படி திக்ர் செய்கிற, நீ மனசுக்குள்ளே தானே செஞ்சுருக்கணும். அப்படி முதல்ல சொன்னது அல்லாவுடைய பேர் இல்லை, அல்லாவுடைய பேரே கரெக்டாக சொன்னால் கூட எப்படி தான் சொல்லணும், லேசாக தான் சொல்லணும். அல்லாவை திக்ர் செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு தானே செய்யணும் சொல்லணும். திக்ர் செய்கிற முறை அதுதான். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களும் சத்தமாக திக்ர் செய்கிறாங்க. சத்தமாக திக்ர் செய்ய என்ன செய்கிறாங்க, மக்களே அடக்கி வாசியுங்கள், சத்தத்தை குறையுங்கள். இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சத்தம் போட்டு சஹாபாக்கள் திக்ர் செய்கிறத பார்க்கும்போது சொன்னாங்க, இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம, செவிடன் அல்லாஹ் கத்திர கடந்துக்கிட்டு செவிடனை கூப்பிடவில்லை, வலா காயிபன், மறைவாக இருப்பவனை பார்க்கவில்லை கூப்பிடவில்லை, பல் ததுஊன சமயம் பசீரா, பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் ஒருத்தன் இருக்கிறான் அவனை கூப்பிடுற, இந்த நிற்கிறான் கிட்ட அந்த மாதிரி கூப்பிடு. உனக்கு அருகில் பக்கத்தில் உன்னை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஒருத்தன் இருந்தால் எப்படி கூப்பிடுவோம், என் பக்கத்தில் இவர் இருக்கிறாரு இப்படி கூப்பிடுவோமா, என்ன எப்படி தான் கூப்பிடுவோம், பக்கத்தில் இருந்தாருன்னா எப்படி கூப்பிடுவீங்க? ரசூல் அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு ஆள் கூப்பிடுறதா இருந்தா தூரமா அவர் இருந்தா என்ன செய்யலாம், கத்துங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பல் ததுஊன சமயம் பசீரா, கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இந்த இருக்கிறான் அவனை கூப்பிடுறீங்க, எது கத்துற, அல்லாண்ட அவனுக்கு விளங்காதா? அப்போ அதை மீறுறாங்க. இந்த ஹல்கா என்ற பேரில் என்ன செய்கிறாங்க, அந்த ஹை ஸ்பீடில் ஹை பிச்சில் சொல்வதன் மூலமாக அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால், பணிவு வேணும். திக்ர் செய்கிறது என்ன, யாரை நினைவு கூறுறீங்களோ அவங்கள பற்றின பயத்தை உள்ளத்தில் வாங்கி அவனை பற்றி பேசுகிறோன்னா ஒரு பயம் நடுக்கம் திடுக்கம், நம்ம அல்லாஹ் பற்றி பேசுகிறோன்னு அந்த மாதிரி இருக்கணும். ஆடுவது டான்ஸ்லாம் பயமா? இது டான்ஸ் தானே ஆடுறாங்க, இது பயத்தில் வருமா? கையும் தட்டிக்கிடுவாங்க. இப்படி கை தட்டலாம் அந்த திக்ரில் உண்டு. கைதட்ட பற்றி என்ன செய்யறான், அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா மக்கா காபிர்களை பற்றி சொல்லும் பொழுது, மாக்கான சலாத்துகும் இந்தல் பைத்து இல்லா முக்காவும் தஸ்தியா, விசிலடிப்பதும் கைதட்டுவதும் தான் அந்த மக்கா காபிருடைய இபாதத்தாக இருந்ததுங்கிறான் அல்லாஹ். மக்கா காபிருடைய வணக்கத்தை சொல்லும் பொழுது அவன் தான் கைதட்டினதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மாக்கான சலாத்துகும் இந்தல் பைத்தி இல்லா முக்காவும் தஸ்தியா, கைதட்டுவதும் விசிலடிப்பதும் இறை வணக்கம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டிக்கிறான். இவன் கைதட்டுறதை இபாதத்தாக்குறான். அபூஜஹில் செஞ்சதை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், திக்ருன்னு செய்யறான். அபூஜஹில் இந்த வேலையை செஞ்சான், அல்லாஹ் வணங்குறோங்கிற பேரில் கைதட்டிட்டு இருந்தான். அப்போ கைதட்டுவதும் ஆடுவதும் பாடுவதும் இறைவனை ஒரு இறையச்சம் ஒரு பணி உள்ள ஒரு விஷயமா? அஜர்த்திட்ட போய் ஒரு கோரிக்கையை கேட்க போறீங்க, டான்ஸ் ஆடிட்டு ஒருத்தன் கேட்டா என்ன செய்வார், ஏண்டா நான் அஜர்த்துன்னு மரியாதை கூட இல்லாமல் கேட்பாரா இல்லையா? இவர்கிட்ட போய்கிட்டு இவர் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் லீவு கேட்குறீங்க. மதர்சா மக்தல் ஓதி கொடுக்குற அஜர்த்து, 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அஜர்த்து 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 என்ன செய்வார், ஏண்டா எனக்குன்னு ஒரு மரியாதை வேணாம். அப்போ இவருக்கு வேணுமா மரியாதை, அல்லாவுக்கு வேணாமா? அடே உனக்கு மரியாதை வேணும், இது மரியாதை குறைன்னு நினைக்கிறே இல்லையா? நீ செஞ்ச மாதிரி உங்ககிட்ட ஒருத்தன் கேட்டா என்னப்ப, நீ அல்லாட்ட தானே செய்கிற. இந்த மாதிரியான செயலை உன்னிடத்தில் நான் செய்தால், இந்த 2 மாணவர்கள் செய்தால் உன்னுடைய பதில் என்ன, உன்னுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்போ அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய கணக்கு என்ன, அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய மரியாதை என்ன? அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, தலர்ருஅன், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது பணிவு வேண்டும். பணிவு வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர்களை திக்ர் செய்ய வேண்டும். உரத்த சத்தம் மனசுக்குள்ளேயோ அல்ல சின்ன சத்தத்திலேயோ அதை செய்ய வேண்டும். உரத்த சத்தம் இருக்கக்கூடாது, இந்த அது விசில் அடிக்கிற டான்ஸ் இருக்கக்கூடாது. இவ்வளவுக்கு மாத்தமாக இது இருக்குதா இல்லையா? இதை உட்காந்து மூத்தா போன ஆளுகளுக்கு பாத்தியா ஓதுறதுக்கு செய்கிறான், பணக்காரனாக்கிறதுக்கு செய்கிறான், நல்லது கெட்டதுக்கு செய்கிறான். பள்ளி வாசலில் உட்காந்துட்டு இதை பண்ணுறான். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் உட்காந்துக்கிட்டு இந்த ஹல்காங்கிற பேரில் இது எப்படி இவர்கள் எங்கிருந்து இதை கற்றார்கள், எந்த கிறுக்கன் இதை சொல்லிக் கொடுத்தா நமக்கு தெரியவே இல்லை. இது நீ தாங்க இருக்கிற 4 மதுஹப் 4 மதுஹப்ங்கிறீங்களே, இந்த திக்ரை ஹனபி மதுஹப்ல சொல்லி தந்தாங்களா? ஹனபி கிதாபில் காட்டுவியா? ஷாஃபி மதுஹப்ங்கிறீங்க, எப்பா நீ ஷாஃபி மதுஹப்புடைய கிதாபில் இந்த கூத்து இருக்குன்னு எடுத்து காட்டு எனக்கு. ஷாஃபி இமாம் இதை சொன்னாரா, மாலிக் இமாம் சொன்னாரா, ஹம்பலி இமாம் சொன்னாரா? குர்ஆன் ஹதீஸ்லயும் இல்லை.
மதுஹப் மார்க்கத்தில் இல்லை, ஆனால் மதுஹபில் இல்லை. இது இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஹல்காங்கிற முறை மதுஹபிலும் கிடையாது. அப்போ எங்கேருந்து நீ படிச்ச? அப்போ ஏமாத்துறது மதுஹபுங்கிறது. மதுஹப் 4 மதுஹப் பின்பற்றான் வரக்கூடாது, நீ தான் முதல் வரக்கூடாது. ஏன் நீ தான் மதுஹபில் இல்லாத விஷயத்தை செய்கிற. அதனால